அடுத்தது 26வது பாசுரம், ரொம்ப முக்கியமான பாசுரம். நமக்கு இருக்கிற பெரிய சந்தேகத்தை போக்கிட போறாரு. நம் சந்தேகம் எல்லாம் இந்து ராமானுஜர்னு சொல்லுகிறேன். முதல் சந்தேகம், நேற்று வரை நான் கெட்டலைந்தேன், இப்படிலாம் இருக்கவே இல்லை. என்னமோ பேர், என்னமோ ஊர், என்னமோ விருத்தம், என்னமோ ஆச்சாரம், என்னமோ அனுஷ்டானமே இல்லை, இப்படித்தான் இருந்தேன். ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. இப்ப வந்துட்டேன். அப்படி இருக்கிற தாழ்ந்தவர்களுக்கு கூட சுவாமி அனுகிரகிப்பாரா? அடியனெல்லாம் திரும்பி பாப்பாரா? ஏன்னா நான் இது வரைக்கும் படிச்சு கேள்விப்பட்டது, நல்ல ஆத்ம குணங்களோட இருக்கிறவரைத்தான் ஆச்சாரியர்கள் திருத்துவா, அவர்களைத்தான் சேர்த்துப்பா, மத்த பேர் ஆச்சாரியர்கள் கிட்ட போகவே முடியாது. இதான நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவள நம்மள பாப்பாளா? இது எப்படியோ இருக்கானே, இவனோட கிட்டக்கே சேர முடியாது இல்லையோ? அப்படி இருந்தா தான் அவர்களுக்கு சத் சங்க மகாத்மியம். அவர்கள் சத்துக்களுடைய சங்கத்துல இருக்கணும். கொஞ்சம் நியாயமா யோசிப்பார்கள். சத் சங்கம் சத் சங்கம் இதை சொல்லிட்டு என்னோட ஆச்சாரியன் சரணம் எதிர்பார்க்கலாமா? சாமி அது சத் சங்கம். அப்படி இருக்கச்சு உம்மோட ஆச்சாரியரோட மாட்டாடா? ஏன்னா நான் அசத்தோட ஆச்சாரியன் சேர்ந்தா அது அசத் சங்கமா இருக்கும், சத் சங்கமாக இராது. அப்போ இத்தனை நாள் நான் கெட்டு போயிருந்தேனால் இன்னைக்கு மட்டும் எப்படி ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கும்? இது கேள்வி. அதுக்குதான் சமாதானம் சொல்றார். இல்லே, கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் இவர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அவர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள். ஆனா தங்களுக்கு இன்னென்ன குற்றங்கள் இருக்கிறதா சொல்லிக்கிறார். சொல்லினுட்டு ராமானுஜர் அந்த குற்றங்களை போக்கி சேர்த்துனுட்டார் என்று சொல்றார். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவர்களுக்கெல்லாம் குற்றங்களே கிடையாது, தோஷமே இருக்காது. ஆனா ஏன் தெரியுமோ தோஷம் உண்டு தோஷம் உண்டுன்னு சொல்லிக்கிறா? இப்பேற்பட்டவனுக்கு தோஷம் இருக்கு நம்ம பார்த்தால், ஆகவே குற்றங்கள் இருக்கிறவனையும் உடையவர் உட்டுட மாட்டார். குற்றம் இருக்கிறவனும் திருந்தலாம், திருந்தி சுவாமி திருவடிகளை பற்றலாம். எதை போல? நெருப்பு ஒரு பொருளை புடம் போட்டதாக ஆக்கும், சுத்தம் ஏற்படுத்தும். தண்ணீர் ஒரு இடத்தை சுத்தி பண்ணும். தண்ணீரோ நெருப்போ இந்த அழுக்கான இடத்தை போய் எங்கள்கிட்ட கொடுத்து சுத்தி பண்ண சொல்றீரே, முடியாது அப்படின்னு எப்பவான மறுத்திருக்கா? இல்ல அழுக்கு அதிகமா இருக்கு நான் கழுவ மாட்டேன்னு சொல்லுமா? தண்ணீர் இருந்தால் அதன் மகாத்மியம் முக்கியம். பொருள் அழுக்கா இருக்கா, எத்தனை அழுக்குங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ எத்தனை அழுக்கா இருந்தாலும் தண்ணீரை கொட்டி தேய்ச்சோம்னா போடும் சுவாமி. போன பிற்பாடு அழுக்கடையாது, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர தண்ணீர் எத்தை எதிர்பார்க்கும். நம்மளே என்ன சொல்லுவோம்? அழுக்கடைஞ்சிருக்கு, இங்க ஊருக்கு போயிட்டோம், ஒரு மாசம் எல்லாம் இல்லை. நீங்க எப்படின்னா இந்த மாசம் வந்த உடனே கிளம்பி எல்லாரும் பாரதத்துக்கு போயிடுறாள், ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறோம், திருப்பூரந்த போடுறோம், கிளம்பி போறேன். அங்கதான் போறேன்னு நினைச்சிட்டு சொல்றேன், வச்சுக்கோங்க போனோம்னு வச்சுப்போம். இப்போ அப்ப அங்க போயாச்சு, போயிட்டா இங்க வீட்டை போயிட்டு போயிட்டோம். வந்த பிற்பாடு இல்லாத வீடா இருந்தா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். வந்த உடனே எல்லாத்தையும் சரிப்படுத்தணும், பண்ணணும், முடிஞ்சு போச்சு, பண்ணிட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் பெருசா குற்றம் சொல்லவே மாட்டான். இல்ல அதனால சரியா இல்ல, வந்துட்டோம். ஆனா அப்புறம் என்ன ஆகும்? இங்க தேய்ச்சி அலம்பி விட்டுருப்போம், நல்லா படபடான்னு இருக்கும். நேர வாசல்ல இருக்கிற அழுக்கு காரோடையோ விளையாடிட்டு ஏதோ பண்ணிட்டு குழந்தைகள் நேரம் உள்ள ஓடி வந்து கிடுகிடுன்னு அதே தலைமை நடத்த போக முடியும். போகிறச்சதான் சத்தம் போடும், மெனக்கட்டு இடுப்பொடியை இப்பதான் சரிப்படுத்தி வச்சிருக்கேன், வந்து மறுபடியும் அழுக்குப்படுத்துறியா? ஆனா ஒரு மாசம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறச்சே அழுக்கா இருந்ததை ஒத்துரும் குத்தம் சொல்லல. தேய்ச்சி இடுப்பொடிய சரிப்படுத்தின பிற்பாடு அழுக்குப்பட்டால் அப்பதான் நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். அத போல இவர் சொல்றார், அனாதி காலமா ராமானுஷா உன்னை நான் பச்சல, அப்ப எத்தனையோ குற்றங்கள்ல உழன்றேன், இன்னைக்கு அடியன் தேவரீரை பச்சுட்டேன், இனிமே அது எதுவும் கிட்ட வரக்கூடாது. அதுதான் நம்ம ஆசைப்படுவோம் தவிர திரும்ப திரும்ப அழுக்காக கூடாது இல்லையோ? இந்த அர்த்தத்தை நம்ம நல்லா மனசுல வாங்கிக்கணும். அப்ப கூரத்தாழ்வான் முதலியாண்டான் போல்வார் கூட எங்களுக்கு குற்றம் இருக்கு குற்றம் இருக்குன்னு ஏன் சொல்லிக்கிறார்னால், அவளுக்கு குற்றம் இருக்குங்கிறதுக்காக இல்ல, குற்றம் இருப்பவனும் அடையலாம் ஆக்ஷேபம் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக. தாழ்ந்தவர்கள் கூட சுவாமி திருவடிகளை பற்றலாம். பற்றின பிற்பாடு அடுத்தது ஒருத்தர் கேட்டார், பற்றின பிற்பாடும் பழையபடிக்கே தொடராமா சுவாமி? இது அடுத்த பெரிய கேள்வி. இப்போ முன்னாடி எப்படி வேணா இருந்தா பற்றலாம்னு சொல்லிட்டு பச்சிட்டோம், உடையவர் அழுக்கு எல்லாத்தையும் போக்கி விட்டார். ஆனா திரும்ப திரும்ப பழைய வாசனை வந்து மூடலாம், அப்ப அதோடயே நாங்க இருந்துட்டு இருக்கலாமானால் அது கிடையாது. பற்றுவதற்கு முன் குற்றம் இருந்தால் அந்த குற்றம் ஏற்கப்படும். ஆனா பற்றுவதற்கு பின் கண்டிப்பா அந்த குற்றத்தை பண்ண மாட்டான். ஏனால் இப்பேற்பட்ட உடையவர் திருவடிகளை பற்றிருக்கிறவன் போய் திரும்ப குற்றத்துக்கா போவான்? ஏதோ ஒரு புரிதல் வந்திருக்கிறவே தானே சுவாமி திருவடிகளை சரணம்னு வந்திருக்கான். ஒருத்தனை பெருமானார் திருவடிகளை சரணம்னு சொல்லிட்டு பழையபடிக்கே குற்றம் பண்ணிட்டு இருக்கான்னா சரணம்னு சொன்னது பொய்னாயிடும். அதனால அப்படி இல்லை. நான் இந்த பாசுரத்துல சொல்றது உண்மையா சரணம்னு சொன்னினவன் நேருடார். இப்பதான் மறுபடியும் நமக்கு கிளி பிடித்து கொள்ளும். இந்த உண்மையா சரணம்னு சொன்னினவேங்கிறது யார்? இப்போ நம்ம எல்லாம் ஆச்சாரிட்ட போனா பேசி வச்சுப்போம், இந்த தேதி இத்தனை நிமிஷத்துக்கு வந்தீர்னா பண்ணி விட்டுடுறேன்
அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லிட்டார். கிடுகிடுன்னு போயாச்சு. போனா 1/2 மணி அன்னைக்கு ததியாராதனை அன்வயிச்சோம், புஸ்தகம் எல்லாம் கொடுத்தார், வாங்கிட்டார், சுவாமி திருவடிகளே சரணம் அப்படின்னு சொன்ன கிளம்பி வந்துட்டோம். அப்புறம்னா பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னால் அப்புறம் என்ன ஆகும்? அதனால என்னைக்கு பஞ்ச சம்ஸ்காரமோ ஆச்சாரத்துல பிரபத்தி சரணாகதி என்று செய்கிறோமோ அன்னிலேருந்து வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு பழகணும். மாறாம பழையபடிக்கு இருந்ததுனால் இந்த பாட்டு பொருந்தாது. ஏன்னா இந்த பாட்டை அவர் சொல்ல வரதே முன்னாடி எப்படி வேணாரு, ஆனா பின்னால் ராமானுஜர் திருவடி பற்றினதுனாலே உனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு மீண்டும் பழைய தப்புக்கு போகக்கூடாது. அப்ப நம்ம குறைவான ரொம்ப தீனமான குரல்ல கேட்டோம், உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சாமி, பரமதம் பேடல் இன்னும். அதனால வாழறதுனால சில தப்பு எங்களை அறியாம நடந்துடுறது. அதுக்கு என்ன பண்றதுன்னா கவலைப்படாதுங்க. அறியாத நடந்த தப்பை அப்போதே பகவான் மன்னிச்சுடுறார். நீ எப்ப சுவாமி திருவடி சம்பந்தின்னு சொன்னியோ அறிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது. அறியாத தப்பு பண்ணா அதை அப்படியே பகவான் மறந்து ஏற்றுனுடுறார். அறிந்து செய்யாதே. அடுத்தது ஒருத்தர் கேட்டார், அறிந்தும் செய்தால், அறிந்து செய்யாதேன்னு சொல்லிட்டேன். அறிந்தும் செய்தால்னால் அப்ப நீ இன்னும் உடையவரை சரியா தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். அவ்வளவுதான் புரியுமே தவிர அவர் எத்தனை கருணையை உன் பேர்ல வச்சிருக்கார், நீ எங்க கடந்தே எங்க கொண்டு போய் உட்கார்த்து வச்சிருக்கார் யோசிச்சுப்பார். அடுத்தது நீ எந்த மடியில இருந்தே எந்த மடியில உனக்கு கிடைக்க போறது சர்வலோக மகேஸ்வரனுடைய திருமடி. ஆனா நீ பெண்ணோ ஆணோ கிடந்த மடி எந்த மடி அப்படிங்கறத கடந்துட்டு இன்னைக்கு வைகுந்தநாதனுடைய திருமடி கிடைக்கும் நாள் யோசிச்சு பாத்தியா? அப்ப இப்படி செஞ்சிருக்கிறவருக்கு நீ என்ன செய்தா தரும்? உன் சரீரத்தை தைச்சு போட்டா கூட தகாது. அப்படி இருக்கிறச்சே அவர் என்ன சொல்றார்? வேற ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, தப்பு பண்ணாதே, சாஸ்திர விரோதமா நடக்காதே, அவ்வளவுதானே உங்ககிட்ட கேட்கிறார். புரிந்து கொள், நடந்து கொள்னு சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். திக்குத்த கீர்த்தி ராமானுஷனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குத்தவாளர் எதுபிறப்பேதியல்வாக நின்னோர் அக்குத்தம பிறப்பவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே. திக்குத்த கீர்த்தி ராமானுஷன். ராமானுஷனுடைய கீர்த்தி ஒரு திசையில இல்லை, திக்கு முழுக்க பரவி இருக்கான். 8-10 திசைகளிலும் திக்குத்த கீர்த்தி ராமானுஷனை என் செய்வினையாம் மெய்க்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை. அதான் முதல்ல சொல்றாரு. என் செய்வினையாம் என்னாலே செய்யப்பட்ட மகா பாபங்கள். என் செய்வினையாம் மெய்க்குற்றம், என்னுடைய பாபம்லாம் பொய் இல்லை, ரொம்ப உண்மை. மெய்னா உண்மைன்னு ஒரு அர்த்தம். அப்ப மெய்க்குற்றம், மெய்னா சரீரம்னு ஒரு அர்த்தம் இல்லையோ. மெய், இந்த மெய்ங்கிறது சரீரம். அப்ப இந்த சரீரம் இருக்கிறதுனாலே பண்ண குற்றம். இது இல்லைன்னா கூட பண்ணிருக்க மாட்டேன். சரீரம் இருக்கவே குற்றம் புரிந்தேன்னு இல்லையோ, அதான் மெய்க்குற்றம். என் மெய்க்குற்றம் நீக்கி என் சரீரத்தில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் போக்கிவிட்டார். விளங்கிய மேகத்தை, தன் பக்தர்களுடைய குற்றங்களை போக்கின உடனே ஒரு நிமிஷம் சுவாமி திருமுக மண்டலத்தை நீங்க சேவிக்கணுமே. அப்பதான் அந்த மேகத்தினுடைய கருப்பும் பளபளப்பும் தெரியும். நம்ம கிட்ட அண்டினவனுடைய குற்றத்தை நன்னா போக்கிட்டோம். பெரிய காரியம் பண்ண தெரிஞ்சவார்க்கா பாருங்க. 100 பேருக்கு தடிக உடனே பண்ணுவா. கவலைப்படாம ஒரு துடி சொணங்காம 500 பேருக்கு பிரசாதம் சாதிப்பா. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை செஞ்சு 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 பழக்கம் இல்லையோ, அது செஞ்சாதான் வாழ்க்கை திருப்தியா இருக்கும். நமக்கெல்லாம் கொஞ்சம் நாடுறதுக்கே காசு கொடுக்கணும், நம்ம பண்ண மாட்டோம். அப்படி இடுப்பு வரிக்கிறது முதுகு வரிக்கிறது உட்காந்து இருக்க இல்லையோ. அதே பெரிய சுவாமிகள்லாம் இருப்பா, பரிசாரக சுவாமிகள் இருப்பா, மடப்பள்ளி சுவாமிகள் இருப்பா. அப்படி பார்த்தா சாத்துமலை அன்னைக்கு 4000 பேர் உட்காந்துருப்பா. நம்ம மலைப்பா ஒரு மூலையில உட்காந்துருப்போம். உள்ள பிரசாதம் அதாவது ஆச்சு, தீர்த்த கோட்டி ஆச்சுன்னு உடனே உள்ள மடப்பள்ளிங்க 2 பேர் வந்து பாத்துப்பா. ஒரு சுத்து எங்க யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா கணக்கு போட்டுருவா. உள்ள போன நிமிஷம் பாத்திரத்துல மாத்திர வேகம் தான் தெரியும். கிடு 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 கிடுன்னு அடுத்து பிரசாதம் வந்து முடிஞ்சு போடும். நமக்கா இருந்தா சாப்பிட்டு முடிச்சிருப்போம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பெரிய காரியம் பண்ணிருக்கிறது கொடுத்தலத்தையும் சாப்பிட்டு இருப்போம். ஆனா அது அத்தனை பேரும் சாப்பிட்டு கொடுக்கறதுக்கு 1.5 மணி நாள் கழிச்சு அந்த விநியோகம் பண்ண சுவாமி முகத்தை பார்த்தீங்கன்னா மெய்க்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை. இத்தனை பேருடைய பசியை போக்கிட்டோம். நிமிஷ போதுல பகவானுடைய பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். பளிச்சுன்னு இருப்பார், பிரகாசமா இருப்பார். அப்ப நம்ம எவ்வளவு ஆயாசமா இருந்திருக்கோம். சுவாமி ஓய்வு எடுத்து வேணும், அடுத்த 1000 பேர் வந்தா கொண்டுவான்னு வருவார். அது அவருக்கு இருக்கிற சக்தி. அத போல யாரெல்லாம் வந்து ஆசிரியிக்கிறாளோ குற்றம் நீக்கி, அவர்களுடைய குற்றத்தை நீக்கி சுவாமி எத்தனை பேர் குற்றத்தை போக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு கட்டம் இல்லையா? எப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல திருமேனி எழுந்துள்ள இருக்காருனால் ஒவ்வொரு திவ்யதேச திருமேனியும் பரிவோடு நோக்க வேண்டும். பார்த்து உபச்சாரம் பண்றது உடையவர் திருமேனிக்கு ரொம்ப முக்கியம். ஆழ்வார் திருநகர் நம்மாழ்வார் திருமேனிங்கிறது குழந்தை ஆழ்வார் திருமேனி, அதை அப்படி பார்த்துக்கணும். ஸ்ரீபெரும்புதூர் உடையவர் திருமேனி அப்படித்தான் நாம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது முதலியாண்டானுடைய திருக்குமாரர் எழுந்துருள பண்ணி ராமானுஷரே அந்த திருமேனி.
அவர் உயிரோடு எழுந்தோடு இருக்கிறச்சே எப்படி இருந்தாரோ நம் முன்னாடி அப்படியே இருக்காருன்னு அர்த்தம். அந்த அற்புத திருமேனி நொந்து போடாதோன்னால் ஒண்ணும் இல்ல, அத்தனை பேர் குற்றத்தை நீக்கிட்டார்னு அவர் முகத்தை பாருங்க, இப்பதான் பளிச்சுன்னு இருக்கார். நீக்கி விளங்கிய மேகத்தை, மேகம் பிரகாசிக்கிறா போலே சுவாமி பிரகாசிக்க உஜ்வலரான பரமோதாதராய் திக்குற்ற கீர்த்தி ராமானுஷனை, எல்லா திக்கிலும் புகழ் பரவி இருக்கும் ராமானுஷரை மேவும் நல்லோர், அவரை யாரெல்லாம் போய் பற்றுகிறார்களோ ஆறு மேவும் நல்லோர் கூறத்தாழ்வான் எம்பார். ராமானுஜ பதச்சாயான்னு பேரு எம்பார். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபா சாஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. அடியனுக்கு ஒரு ஓய்விடம் வேணும், நிழல் வேணும் இல்லையோ, ஓய்வு எடுத்துக்கணும்னா நிழல் வேணும். எந்த நிழல்னால் ராமானுஷருடைய திருவடி நிழலன்னு பெயர் பெற்ற கோவிந்த பெருமாள் என்கிற எம்பார். அவர் தான் அவருக்கு அடுத்த ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்தார். அவரே தான் ராமானுஜ பதச்சாயான்னு போற்றப்படுறார். ராமானுஜருடைய நிழல் அவர். ராமானுஜ பாதுகா தாசரதி முதலியாண்டான், முதலியாண்டான பாதுகையா வச்சுப்பறான். தண்ட பவித்திரங்கள்னு சொல்லுவார். திருதண்டத்தை போலே பாதுகாத்தம் திருதண்டதாம் அஜகத் பாகினேயத்துவம் பாதுகாத்தம் திருதண்டதாம், விட்டு பிரியாத மருமகனான தன்மை, பாதுகையான தன்மை, திருதண்டமான தன்மை, இதெல்லாம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசி விடவே மாட்டார். அதெல்லாம் முதலியாண்டானா. பவித்திர சாத்தியம் இருக்காரோ இல்ல உடையவர், விட்டு பிரியாத பவித்திரம், அது கூறத்தாழ்வான். அப்படின்னா தனக்கே பவித்திர தன்மையை ஆழ்வான் சம்பந்தம் ஏற்படுத்தும் நினைச்சிட்டு இருந்தார் அவர். அப்படின்னா அந்த குரத்தாழ்வானுக்கு என்ன வைபவம் இருந்திருக்கணும்? இவர் தான் மேவும் நல்லோர், இவர்கள்னா ராமானுஜரை அடைபவர்கள். நல்லோர் விலட்சணரானவர், எக்குற்றவாளர் எது பிறப்பு. இவாளை பத்தி இப்ப முன் பிரகிருதி எப்படின்னு சொல்றார். இவர்கள்லாம் முன்னாடி எப்படி இருந்திருப்பா, இந்த விஷயத்துக்கு நீங்க ஜாகிரதையா மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா இவர் சொல்ல போறது இப்ப முள் கம்பி மேல நடக்கிறா போலே. கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் எல்லாம் ராமானுஜரை பற்றி இருக்கா. அதுல முக்கியமா எம்பார் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ எதுக்குன்னு உங்களுக்கே இப்ப புரிய போறது பாருங்க. ஏன்னா முதலியாண்டானுக்கு அந்த குற்றம் கிடையாது, கூரத்தாழ்வானுக்கு கிடையாது. எம்பார் தான் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக ஒரு சுத்தி சுத்தி வந்தார். அவர் ஏற்கனவே விந்தியாடவிக்கு போயிருக்கிறச்சே யாதவ பிரகாஷரோட எல்லாரும் வடக்க யாத்திரை போனா ராமானுஜரை கொன்னுடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. அப்போ கோவிந்த பெருமாள் தான் அவருக்கு சொல்லிட்டார், இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கா, ஜாகிரதை, நீ தப்பிச்சுடும். சுவாமி தப்பிச்சு திரும்ப தெற்கு நோக்கி வந்துட்டார். வர்ற வழியில தான் வழி தெரியாம அலன் வந்து போக காஞ்சி பேரருளாள பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடனாக வேடுவச்சியாக வந்து இதோ அனந்தர சரசு புஷ்கரணி புண்ணியகோடி விமானம், இதுதான் சத்தியபிரத கஷேத்திரம்னு உழவேற கொண்டு போய் காஞ்சிபுரத்துல விட்டுட்டா. இது ஒரு பக்கம் நடந்தது. ஆனா மேல விந்தியாட்டவையில் இவர் திரும்ப அமிழ்ந்து தீர்த்தமாட போறார் கோவிந்த பெருமாள். அப்போ அவருடைய கையில் ஒரு சிவலிங்கம் வந்து சேர அத்தை கொண்டு போய் காளஹஸ்தி முதலான ஊரிலே பிரதிஷ்டை பண்ணி சிறந்த செய்வராக வாழ்ந்து வந்தார் இருந்தார். அப்ப அவருக்கு குற்றம் வந்து சொல்லி இதைத்தான் சொல்ல வர்றாரு. இப்போ மேவும் நல்லோர், அதுக்கப்புறம் பெரிய திருமல நம்பிகளாலே திருத்தப்பட்டு ராமானுஜர் திருவடிகளை ஆசிரியிக்கிறார். அப்ப ஏற்கனவே குற்றவாளியா இருந்திருக்காரு, எதோ எப்படியோ சுத்திட்டு வந்திருக்காரு போல் இருக்கேனால் அதைத்தான் குற்றவாளர்னே மேவும் நல்லோர். ஆனா இந்த மேவும் நல்லோர்ங்கிறதுக்கு எம்பார திருஷ்டாந்தமா எடுத்ததை வச்சுட்டு இத போல எம்பாருக்கு குற்றம் இருக்கு, என்ன போல குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தை நீக்கி உடையவர் சேர்த்துட்டார், அடியே குற்றத்தையும் நீக்கி உடையவர் சேர்த்துட்டார்னு நினைக்க நம்ம மனசு, தாழ்ந்த மனசு முயற்சித்தால் என்ன ஆபத்து வரும்னால் அப்ப எம்பாருக்கு உண்மையில் குற்றம் உண்டுன்னு ஒத்துக்கணும். ஒத்துனுட்டா தானே நம்மளால ஒப்பிடவே முடியும். இப்ப உண்மையில் குற்றம் உண்டானால் கிடையாது. ஆனா எதுக்கு இந்த குற்றத்தை ஏறிட்டுண்டா தெரியுமோ, குற்றம் இருக்கிறவனும் உடையவரை பற்றலாம், பற்றி நன்கு வாழலாம் என்கிற செய்தியை நமக்கு புரிய வைப்பதற்கு இத்த செய்தாரே தவிர அவருக்கென்று அந்த குற்றம் இல்லை. இந்த அர்த்தத்தை இந்த பாட்டுல சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் திடீர்னு ராமானுஜன் அர்த்தத்துல சொல்லிட்டார், எம்பார்னு எடுத்துட்டார். பத்தில எம்பாராட்ட குற்றம் இருந்தவாளாம். நம்ம பேச்சு இந்த நாக்கு இருக்கு பாருங்க, ரொம்ப கேவலமான நாக்கு. அது எத்தவனா பேசும், என்ன வேணா சொல்லும். இதுதான் உண்மையான துளியும் யோசிக்க கூட யோசிக்காது. இப்ப நம்ம பத்தி யாரான்னு சொல்லுவா, அப்போ நீ இப்படியாமே அப்படியாமே என்னென்ன கோள் சொல்லணுமோ சொல்லி விட்டுடுவா. வதந்தி பேசுறா பாருங்க. சம்ஸ்கிருதத்துல வதந்திங்கிறது ஒழுங்கான வார்த்தை, பேசுகிறார்கள் அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா அந்த வதந்திங்கிறது தீயாட்டம் பற்றி கொண்டு எது வேணும்னா ஒட்ட வச்சு கட்டடமே கட்டிடுவா, அடித்தளமே இருக்காது. ஆனா மொத்தம் வதந்தி. நாம ஒரு இடத்துல பேசிட்டு இருப்போம், ஒரு சுத்திட்டு அதே விஷயத்த நம்ம கிட்டே 2 நாள் கழிச்சு வந்து சொல்லுவா. இது நாம தானே பேசினாப்புல இருக்குன்னா வதந்தி என்று சுத்தி வரும் இல்லையோ. ஆனா ஒரு துளி கூட உண்மை இருக்காது. நம்ம பத்தி பேசுவா, கணவனை பத்தி சொல்லுவா, மனைவியை பத்தி சொல்லுவா, மனைவியை பத்தி கணவன்கிட்ட சொல்லுவா, கணவனை பத்தி மனைவியிட்ட சொல்லுவா, அவளுக்குள்ளேயே பேதத்தை ஏற்படுத்திடுவா. பிள்ளைய பத்தி அப்பாட்ட சொல்லுவா, பிள்ளைய பத்தி ஊர்ல எல்லாம் சொல்லுவா.
என்ன வேணா சொல்லுவா. அநேகமா 99% இதுல உண்மை இருக்காது. இருக்காதுங்கிறத புரிய வைக்கிறதுக்குள்ள அவ பாடுதான். அது கொஞ்சம் கஷ்டம் தான். உண்மை இருக்காதுங்கிறத ஆறு சொன்னா ஏத்துப்பா. இப்போ உன்னை நிரூபிக்கணும்னா சரி, இந்த நாட்டுக்கும் பாரதத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எங்கேயுமே ஒரு சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா நீ குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டாலே ஒழிய நீ நிரபராதி. அது ஒரு நாட்டினுடைய கணக்கு. ஆனா இன்னொரு நாட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நீ குற்றவாளி இல்லேன்னு நீ நிரூபிக்கிற வரைக்கும் குற்றவாளி. இப்படி சொல்றதும் அப்படி சொல்றதும் இருக்கலாம். எது நியாயம் சொல்லுங்க? இப்ப குற்றவாளி இது நடந்ததுன்னு குற்றம் சொல்றவன் நிரூபிக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிடுறது, யார் வதந்தி கலக்கி விடுறானோ அவன் எந்த நிரூபணத்துக்கு வர்றதே இல்லை, அவன் ஒதுங்கி போயிடுறான். யார் அதுக்கு ஆட்பட்டு விட்டாரோ அவர் உட்கார்ந்து நிரூபிக்கணும். இப்போ இல்லையாம். இது எப்படி சாத்தியமாகும்? இருக்குன்னு ஒண்ணு நிரூபிக்கலாம், இல்லேன்னு ஒண்ணு நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்ப பிரம்மத்தை ரொம்ப சுலபமா ஏன் தெரியுமா ஆச்சாரியா நிரூபிச்சுடுறா? இருக்குங்கிறதுனால. நிஜமா யோசிச்சு பாருங்க. இல்லேன்னு வச்சுட்டு நான் அதை நிரூபிக்கணும் ரொம்பவே கஷ்டம். அதனால இது அப்படியே பேசுறதுக்கு நாக்குல நரம்பில்லாத சொல்லிடுவா. உலகம் நம்பும். அப்படி ஒண்ணு உலகத்துல அதெல்லாம் யாரும் கணிச்சிக்க மாட்டாலாம் சொல்ல தயாரா இல்ல. தாராளமா பல பேரும் வதந்திகளை நம்பரா. இல்லேன்னு தெரிஞ்சாலும் நம்பத்தான் நம்பரா. அதே போல இப்ப என்ன சொல்லுவாளாம் சட்டுன்னு. ஆனா இந்த பாட்டை பார்த்தவொடனே என்ன தோணும்னா, எம்பார் போன்ற குற்றவாளிகளும் கவலைப்பட வேண்டாமான்னு முடிச்சிருவோம். முடிச்சு எழுந்திருக்கிறதுக்குள்ள உனக்கு மோட்சம் கிடையாது, கவலைப்படாதுன்னு. இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டு எழுந்திருந்து பாரு, அடுத்த நிமிஷம் சித்திரகுப்தா அங்க அனுப்பிச்சுட போறா. அனுப்பிச்சுட்டா அவர் போட்டுருவார், பெரும் பாகவத அபச்சாரம் பட்டாய் துவம்ச, இனி 100 ஜென்மத்துக்கு நீ வைகுந்தத்தை நுழைய கூட முடியாது. எடுத்த முடிவு எடுத்தது. இங்கேனா இந்த நீதிமன்றத்துக்கு போனோம் முடியாதுன்னுட்டா அடுத்ததுக்கு போனோம். நம்ம வாழ்நாள் முழுக்க பல நீதிமன்றத்துக்கு போயே கழிச்சிடுவோம். இது ஒண்ணும் முடியவே முடியாது, எந்த கிராவாவும் முடியாது. போயிட்டு கடைசி இவர் போயிடுவார். நீதிமன்றம் இருக்கும், ஆள் இருக்காது. அத போல பகவான் முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அதனால இன்னொருத்தட்ட போலாமான்னால் பேச்சுக்கே இடமில்லை. இல்லேன்னு கையெழுத்து போட்ட கையெழுத்து என்ன நினைச்சா முடிஞ்சு போச்சு. இவன் எத்தனை ஜென்மமோ மீண்டும் கண்ணன் சொல்லிட்டாரு, இவன் 1000 பிறவிகளுக்கு நரகத்தில் பிடித்து தள்ளுகிறேன் விட்டான். அதனால பாகவத அபச்சாரம் தப்பி தவறி பட்டுடவே கூடாது. பட்டுட்டோம்னால் ஏதான ஒரு விதத்துல அதனால வாய ரொம்ப அடக்கி ஆண்டுக்கணும். ஒரு பாகவதனை பத்தி பேச போறோமா, பேசாமலே இருக்கிறது நலம். யாரான ஒருத்தர் வேணும்னு நம்ம கிட்ட வந்து பேசுறாளா, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கடுமையா சொல்லணும். சுவாமி தயவுசெய்து என்கிட்ட பேச வேண்டாம், அடியும் பேசுறதா இல்ல, உம்ம விஷயத்த உம்மோட வச்சுக்கும், நான் யார்ட்டையும் பேசுறது ஏதாவது பகவத் விஷயத்தை பத்தி பேசுறதுன்னா பேசும். எது குற்றம் பேசுறதா இருந்தாலும் அடியும் பேசுறதா இல்ல. அது தாட்சிண்யமா இருக்கு. அது யாரான அந்த மாதிரி சொல்லச்சே சட்டுன்னு சொல்ல முடியல என்னால் பெரும் ஆபத்தை வரவழைச்சுக்கும். அங்க மட்டும் அவ பேர்ல தாட்சிண்யம் பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டோம். எத்தனை ஜன்மத்துக்கு பகவான் கணக்கு எழுதுவார்னே நமக்கு தெரியாது. இத பத்தி நிஜமாவே நீங்க ரகசிய கிரந்தங்கள்ல உள்ள புகுந்து படிச்சு பார்த்தா தான் தெரியும். பயந்திருக்கா நம்ம ஆச்சாரியர்கள். ஏன்னா பகவானுடைய திருவாக்கு அப்படித்தான் இருக்கு. ஒரு நிமிஷம் என் பக்தன் ஆரிடத்திரியான்னு நீ தெரிந்தோ தெரியாமலோ பகவானிடத்துல தெரிஞ்சு அபச்சாரப்பட்டாலும் போனா போ மன்னிச்சுடுறேங்கிறார். ஆனா பாகவதனிடத்துல தெரியாத அபச்சாரப்பட்டாலும் அவர் மறக்கிறதா இல்லை. அதனால ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். இந்த ஸ்லோகங்களை சொல்லச்சே ஏன் அனந்தாழ்வான பத்தி சொல்றா, கிடாம்பியாச்சான பத்தி சொல்றா, ஸ்தோத்திர ரத்தனை சொல்லிட்டே வருவா அனந்தாழ்வான். பெருமாள் நித்திய ஸ்தோத்திரத்தை விண்ணப்பம் பண்ணணும் இல்லையோ சொல்லிட்டே இருக்கு. ஆள வந்தார் ஒரு ஸ்லோகம் பாட்டார், அமர்யாதா க்ஷுத்ரஹா சரமதி அசூயா பிரசவபூ கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா பாவிட்டா நிஷம்சா. இவ்வளவு தாழ்ந்தவன் நான், எல்லா குற்றங்களுக்கும் இருப்பிடம் அப்படின்னு ஆள வந்தார் சொல்லிக்கிறார். அதுக்கு முன் ஸ்லோகம் வரைக்கும் வேகமா அனந்தாழ்வான்னு சொல்லுவாராம். அந்த ஸ்லோகம் வந்தோடனே நிறுத்திடுவாராம், சொல்ல மாட்டாராம். அடுத்த ஸ்லோகத்திலையும் தொடர்ந்து சொல்லுவாராம். பெருமாள் கேட்கிற என்னாச்சு ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டு அப்படின்னு கேட்கச்சே அனந்தாழ்வான் பதில் சொல்ற, இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன், சொல்றச்சே தேவையில்லாத கேவலமா ஒரு புத்தி என் தலையில வரப்போறது. இப்போ என்னன்னு வரும், இத்தனை குற்றங்கள் தனக்கு உண்டுன்னு ஆள வந்தால் சொல்லிட்டு இருக்காருன்னு ஒரு நிமிஷம் எனக்கு தோணத்தான் போறது. தோணினா நான் அதோகத்தின்னு எனக்கு தெரியும். அதனால நான் நிச்சயமா சொல்றதா இல்லை. அவர் சொல்லிட்டு இருக்கார், சொன்ன ஸ்லோகத்தை ஸ்லோக நித்தியானுசந்தானத்துக்காக இவர் திரும்ப சொல்ல போறார். அதுக்கு இவர் இப்படி பயப்பட்டு இருக்கணும்னால் அப்ப பாகவத அபச்சாரம்ங்கிறது கண்டிப்பா படக்கூடாது, தவிர்த்துத்தான் போக வேண்டும். இதுக்குன்னு சுவாமி பகவத் அபச்சாரம் படலாம் தானே சொன்னீர், தன்னாடி சொல்லவே இல்லை. பாகவத் அபச்சாரம் குரூரம்னு சொல்ல வந்தேனே தவிர பகவத் அபச்சாரம் படலாம்ங்கிறது அல்ல. வேற வழி கிடையாது. இப்போ கணவன் மனைவின்னு சொன்னால் வெளியார் இடத்துல ரொம்ப ஒழுங்கா நடந்து கொள்ளலாம். ஒத்தருக்கொத்தர் எவ்வளவு சௌஜன்ய தம்பதியா இருந்தா கூட கொஞ்சம் கோபமோ தாவமோ விஷவோ இல்லாத ஓட முடியாது. போட்டுத்தான் ஆகணும், பட்டுத்தான் ஆகணும், சரித்தான் வந்தாகணும். அத போல பகவான் நமக்கு பதி, கொஞ்சம் கோச்சிருந்தான் ஆகணும், அடிச்சுதான் ஆகணும், புடைச்சுதான் ஆகணும், எல்லாமே உண்டு. ஆனா இவெல்லாம் பதி இல்லை, இவன் நமக்கு கணவன் இல்லை, சுவாமி.
சுவாமின்னு ஆயிடுத்துன்னா எந்த குற்றமும் வந்துடவே கூடாது. இதை பதின்னு ஆயிடுத்துன்னா பரவாயில்ல, கால் படலாம், கை படலாம், உதைக்கலாம், என்னவோ பண்ணிக்கலாம் வச்சுக்க, அது சரிப்படுத்திக்கலாம். ஆனா சுவாமின்னு ஆயிடுத்துனால் நம்ம ஆச்சார இடத்துல போய் கால் படலாம், கை படலாம் முடியுமா? அது பண்ண முடியாது இல்லையோ. பகவான் நமக்கு கணவன், அதனால என்ன உண்டோ ஏது உண்டோ சமாளிச்சுக்கலாம். ஆனா ஆச்சாரியர்கள் நமக்கு சுவாமிகளை போல அவர்கள் தான் உடையவர்கள். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எம்பார் இப்படி இருந்தாருன்னா உண்மையில ஒரு குற்றம் அவர் கிடையாது. இப்போ ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணி காமிச்சார் தெரியுமோ? வேணும்னு நிகிருஷ்ட ஜென்மத்தை ஏத்துக்கிறார். அவள்லாம் நித்திய சூரிகள்னா, நித்திய சூரிகள் கீழே இறங்கி வந்து இதை போல எதுக்கு பண்ணிருக்காப்போ, இப்படி இருக்கிறவன ஆசிரிக்கலாம், கவலை வேண்டாம்னு புரிய வைக்கிறதுக்கா. அப்படிதான் நீங்க நினைச்சுக்கணுமே தவிர நிஜமாவா அவர்களுக்கு குற்றம் இல்லை. நல்லோர் மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்றோர். எக்குற்றவாளர் அவ என்ன குற்றம் வேணா பண்ணிருக்கட்டும், முன் வாழ்க்கையில இருக்கட்டும், எது பிறப்பு எந்த ஒரு ஜென்மத்துல வேணா பிறந்திருக்கும். பிள்ளவரங்காவல்லிதாசர் அந்தனரா பிறக்கலையாமே, கஜேந்திரதாச திருக்கச்சி நம்பிகள் பிராமண குலத்துல பிறக்கலையாமே, அத போல இன்னார் மாரநேர் நம்பிகள் பிராமணரா பிறக்கலையாமே. நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உன்னுடைய 100 பிறவி நிச்சயம்ங்கிறாரு. இது அவ பிறவியை பத்தி நீ பேசிய முடிக்க வேண்டாம். முடிக்கிற நிமிஷம் அந்த வினாடிக்குள்ள பகவான் கணக்கு எழுதிட போறார். ஆனால பாகவதாபசாரம் தான் அநேக விதம். அதிலே ஒண்ணு அவர்கள் பக்கல் ஜென்ம நிரூபணம் என்ன சிவஜன்மூணத்திலே பிளலோகாச்சாரிய சாதித்தா போலே எத்தனையோ வித அபசாரங்கள். அதுல ஒன்று அவர்கள் பக்கல் ஜென்ம நிரூபணம். இன்ன ஜென்மத்தை இன்ன சாதியில பிறந்தாளாம்னு கேட்க போனியானாலே ஆபத்து, செய்யாதே. அதனால எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர். அவ அனுஷ்டானமே இல்லாத கூட தெரியட்டும், ஏது இயல்பாக நின்றோர். அவர்களுக்கு ஒண்ணு விருத்தம் ஒழுக்கம் கூட குறைஞ்சிருக்கட்டுமே. பிறப்பு சுமார், ஒழுக்கம் இல்லை எந்தது, எக்குற்றம் தோஷங்களும் நிறைய இருக்கு. நின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். அந்த குற்றம், அந்த பிறப்பு, அந்த இயல்பு அதுவே எனக்கு ரொம்ப ஈர்க்கிறதா இருக்குங்கிறார். ஏன்? ஏனெனில் அந்த குற்றம் கொஞ்சம் நல்லா யோசிக்கும். அந்த குற்றம், அந்த பிறப்பு, அந்த இயல்பு அதுவே என்னை ஈர்க்கிறது. ஏனெனில் 2 காரணத்துக்காக. இப்ப அடியங்கிட்ட அந்த குற்றம் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம ஒருத்தர் அந்த குற்றத்தோட இருக்கும். நாம போய் சுவாமி திருவடிகளை பற்றறோம், அந்த குற்றத்தெல்லாம் போக்கி விட்டார், போக்கி ஏத்துக்கிறார். இப்போ மற்ற பேரெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாளாம்? இவர் குற்றமே இல்லாதவரா இருந்திருந்தால் ஒருவேளை அகங்காரத்தாலே நான் குற்றமற்றவன் நேரே பகவானிடத்துல போறேன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். இப்ப இவன் குற்றம் உள்ளவனா இருந்தானோ இல்லையோ, அப்ப பகவான் சேர்த்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உடையவரிடத்துல வந்தான். அப்போ எது உடையவரிடத்துல இவனை கூண்டு வரதுக்கு காரணமா இருந்தது? இவன் குற்றம் தானே. எது சுவாமியினிடத்துல சரணாகதி பண்றதுக்கு காரணமா இருந்தாலும் அது நல்லது தானே. ஏன்னா அதுதானே அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டது. இப்போ அதனால் மற்ற பக்தர்கள் எல்லாம் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுங்கிறான். அதனாலதான் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது இல்லைன்னா என்ன இருக்கும்? நிஜமா வசிஷ்டாச்சாரியர் ராமானுஜர் திருவடிகளை பற்றலை, வாஸ்தவம் தான். விஸ்வாமித்திரர் பற்றலை, வாஸ்தவம் தான். ஏன்னா குற்றவாளிகள் அல்ல. குற்றம் இல்லையோ இல்லையோ போச்சு பாருங்க, வாய்ப்பே இழந்துட்டாலேங்கிறார் அவர். குற்றம் இல்லாத வசிஷ்டர் நேர மோட்சம் இருக்கலாம், தெரியாது போனாதான். குற்றம் இல்லைன்ற அளவுக்கு தெரியும், மோட்சம் போனாதான் கேட்டா யாருக்கு தெரியும்? இப்போ அது தெரியாது. அப்போ குற்றம் இல்லை, குற்றம் இல்லைங்கிறதுனால உடையவர் திருவடிக்கு வரல. இவர் சொல்லிட்டார் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு எது சுவாமி திருவடிக்கு வர வச்சதோ அதுதான் எனக்கு பிடித்தம். அது அவனுடைய நிகீன ஜென்மா, அது அவனுடைய நிகீன ஆச்சாரம், அது அவனுடைய நிகீன ஸ்வபாவம். அதனால அதுவே நம்மை ஆட்கொள்ளும் என்பது முதல் அர்த்தம். அப்ப எக்குற்றவாளர் எதிர்பிறப்பு ஏது இயல்பாக நின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். இதனால் தானே அவர்கள் போய் அடைந்தார்கள். அதனால் அதுவே உத்தேசம். இது ஒண்ணும். 2வது, அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். எம்பார் ஏதோ குற்றத்தோடு இருந்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து சுவாமி திருவடிகள் ஆசிரியித்தார். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு தெம்பு வரும். அதனால நானும் குற்றத்தோட இருந்தால் சுவாமியை ஆசிரிக்கலாம் என்று எனக்கு வந்து சொல்லியும். அப்போ என்ன எது உறுதி கொள்ள வச்சது? எது சுவாமி ஆசிரிக்கலாம்ங்கிற நம்பிக்கையை தூண்டி விட்டது? எம்பார் இடத்துல இருந்த ஓஹோங்கிற குணமா, எம்பார் இடத்துல இருக்கிற குற்றமா? எம்பாருடைய ஓஹோங்கிற நல்ல குணங்கள் மட்டும் உள்ளத்துல பட்டிருந்தா உடனே என்ன புரிஞ்சுட்டு இருப்பேன்? இத போல உயர்ந்தோர்கள் தான் ராமானுஜரை பற்றலாமா, நான் எங்கே அப்படின்னு விலகி போயிருப்பேனோ இல்லையோ. இப்ப அவர்கிட்ட அந்த தாழ்ச்சி இருக்கவே தாழ்ந்தவர்களும் உடையவரை பத்தலாமாம் அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்ட வந்து சொல்லியோ. அப்ப எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சது எது? அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்பு. அதனால் அது நம்மை ஆட்கொள்ளும். கொஞ்சம் நிதானமா தமிழ் தமிழ் ரொம்ப விளையாடி இருக்கிற தமிழ். அதனால கொஞ்சம் நிதானமா இதுக்கு உட்காரணும். காலக்ஷேபம் விட்டினால் உபன்யாசம் வேற, காலக்ஷேபம் வேற.
உபன்யாசம் அப்படியே வரலாம், வாசல்லே கண்ணை வச்சிருக்கலாம், கேட்கலாம், கிளம்பி போயிடலாம். பாகவதம் நல்லா இருக்கும், ராமாயணம் நல்லா இருக்கும், போகும். ஆனா ஏதோ திவ்ய பிரபந்தம் ரகசிய கிரந்தம்னு உட்கார்ந்துட்டோம்னால் கண்ணை அண்ணண்ட திருப்பாம 2.5 மணி நாள் கேட்டான். இந்த 1 மணி நாள் 1.5 மணி நாள் ஒண்ணுமே ஆகாது. ஏதோ கண்ணை திருப்பாம உட்கார்ந்தா 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 9 ஆகும். அந்த நாள்ல காலக்ஷேபம்னா கார்த்தால 2.5 மணி நாள், சாயங்காலம் 2.5 மணி நாள் சொல்லுவா. கேட்டாப்புலே அப்பதான் இருக்கும், இப்பவும் இருக்கும். ஒண்ணு சொல்றதுல ஒரு குறவும் இல்லை. இப்போ உட்காரணும், கேட்கணும். கேட்டா வாழ்க்கை மாறிடும். அது மாறிட போறதுங்கிற பயத்திலே வரமாட்டான். நீங்க மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா, ஆனா மாறணுங்கிற விருப்பப்படுவா. அந்த விருப்பம் நிஜமாயிடுச்சுன்னா பயமா இருக்கும். மாட்ட இந்த வாழ்க்கையெல்லாம் இருக்காதாமே, இப்படியெல்லாம் நம்மால இருக்க முடியாதாம். என்னால் இருக்க முடியாது. ஏன்னால் இப்படி எல்லாம் இருந்துன்னு மோட்சமா முடியாது. அது புரிஞ்சு போச்சுன்னா தானே இப்படி இருக்க வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருவோம். எப்படி இருக்கமோ தேசிகன் தெளிவா சொல்லிட்டார். நிர்வேதம் வெறுப்பு ஏற்பட்டு உன்னை மாத்திட்டாலே ஒழிய வைகுந்தத்துக்கு முதல் படியிலேயே நீ கால வைக்கிறது. முதல் படியில வைக்கணும்னா நிர்வேதம் வரணும். நிர்வேதம் தான் வெறுப்பு. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற வெறுப்பு வந்தாலே ஒழிய உன்னால நீ மேல வரவே மாட்டேன். இருக்கிறபடிக்கே இருந்துட்டு கூட்டின்னு போறேன்னு பகவான் சொல்லவே இல்லைன்னு. இதெல்லாம் கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாடா அடியன் வேற எதுக்கு பயமுடுத்தணும் போ. அதனால எத்குத்தவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். அந்த குற்றம், அந்த பிறப்பு, அந்த இயல்பு அதுவே நம்ம ஈர்க்கிறது, ஆட்கொள்ளும் சாதித்தார். இனி பாசுரார்த்தம் 26வது பாசுரம். பகவான் ராமானுஜருக்கு அனன்யார்களாயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஜன்ம விருத்தாதிகளில் ஓரொன்றே. ராமானுஜர் திருவடியை தவிர மத்தொன்ன நினைக்க மாட்டோம் இருக்காரே, அவர்களுடைய ஜென்மமா இருக்கட்டும், ஒழுக்கமா இருக்கட்டும், அந்த ஒவ்வொன்னும் எனக்கு ஈர்ப்புடையதாக இருக்கு. ஏன்? என் செய்வினையாம் மெய்க்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை. என்னுடைய செய்வினை அனாதிகால பாபங்கள். நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி. அனுபவிக்காத பாபம் தொலையாது, பிராயச்சித்தம் தேடாத பாபம் தொலையாது, கல்பகோட்டி சத காலானாலும் தொலையாது. ஒண்ணு அனுபவிச்சு தீக்கணும். நல்லா இருக்க சுவாமி, அதுவே பண்ணுள்ள போட்டிருக்கேன், பண்ணலாம். அனுபவிக்க வந்த இடத்துல மேலும் சேர்த்துருவேனே. அனுபவிக்க வந்த இடத்துல சேர்க்காம இருந்தா சரி, தொலைச்சிட்டு போயிடலாம். எதை அனுபவிக்க பிறந்தேனோ அங்க இன்னொரு நாளை பண்ணிட்டு போனா ஆபத்து தான். இப்போ அதனால அனுபவிக்க நாசியமா இல்ல பிராயசித்தம் தேடணும். புஸ்தகமே தெரியாது எங்க இருக்கு, எந்த பாபத்துக்கு எந்த பிராயசித்தம்னு யாருக்கு தெரியும்? இப்போ அதெல்லாம் புஸ்தகமே கிட்டத்தட்ட லுப்தம் இருக்கு. அதை அச்சு போட்டு பெரிய பெரிய இடத்துல மட்டாலயங்கள்ல இருக்கும், ஆசிரமங்கள்ல இருக்கும். போறவா ஓ இதெல்லாம் புஸ்தகங்களான்னு பார்த்து போயிடுவோம். பொருட்காட்சி சுவாமி திறந்து பார்க்கணும். நான் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு புலலோகாச்சார் ஒரு இடத்துல சாதித்தார். அடித்தாப்ப நான் சொல்லுவார், ஈஸ்வரன் ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று ஒரு இடத்துல புலலோகாச்சாரியர் எழுதிட்டார். பகவான் ஒத்தர் தான் ரட்சகர், அதை தவிர மற்ற யாரும் ரட்சகராக மாட்டான்னு பிரபன்ன பரித்ராணம்ங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்கேன். புத்தகத்திலே சொன்னோம்னா புத்தகத்தை திறந்து பிரிச்சு படிச்சுப்பார்னு அர்த்தம். அதை நன்னா அட்டை போட்டு உள்ள வச்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லைன்னு. பிரபன்ன பரித்தானத்துல சொன்னாராமே தேவையில்லை. பிரபன்ன பரித்தானம் இருக்காமேனுட்டா இருக்காமே எல்லாம் தான் இருக்கு. இருக்குங்கிறத நம்ம திறந்து படிச்சு பார்த்தாகணும் இல்லையா? இப்போ அதனால நாம் தான் பிரிக்கணும், நாம தான் தெரிஞ்சுக்கணும். நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம, அனுபவத்தாலும் தொலையாது, பிராயசித்தம் தேடி முடிக்க முடியாது. அவ்வளவு இருக்கிற என் செய்வினையாம் மெய்க்குற்றம், என்னோட நகராம இருக்கிற மெய்க்குற்றம், அசங்காம உண்மையா நிற்கிற குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை. அப்படிப்பட்ட மேகத்தை மெய்யாவது நிலை நிற்கை வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்றின் கண்டிலமால். அப்படி இருந்த நிபிடமான என்னுடைய பாப்பங்களை இப்ப எங்க படுத்தினால், வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கித்தும் கண்டிலமால். காற்றுல கரைஞ்சு படுத்தா, வானத்துல காணா படுத்தா, ஜலத்துல நனைஞ்சு படுத்தா, காட்டுல ஒளிஞ்சு படுத்தான்னு தெரியலையா? அப்போ திரும்பி பார்த்தா மொத்த பாபங்களையும் காணும். எங்க படுத்தினால் நீ போக்கிவிட்ட. உடையவரை பச்சின பிற்பாடு மொத்தமே படுத்து போ. வானோ மறிகடலோ என்று நீக்கி விளங்கிய மேகத்தை. அதனால் ராமானுஜர் இப்ப சேவிக்கச்ச பளிச்சுன்னு இருக்காராம். சுவாமியினுடைய ஜாஜ்வல்யம் ஔஜ்வல்யம் அவ்வளவு நன்னா பற்பமெனத்திகள் பைங்களலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மரும்பழகும் முப்பொரு நூறு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் என்று எம்பாறு சாதித்தபடியே நீக்கி விளங்கிய மேகத்தை ராமானுஜர் எழுந்துள்ள இருக்கிறார். காஷாய சோபி கமனீய சிகானி வேஷம் தண்டத்ரயோஜ்ஜலகரம் விமலோபவீதம் உத்யன் நிவேதன லசதுல்லது ஊத்வபுன்றம் ரூபம் தவாஸ்து எதிராஜ திருஷோர்மம் அக்ரே என்று சொன்னா போலே பளீர் என்று சூரியன் கோட்டி சூரிய பிரகாசத்தோட சுவாமி விளங்குகிறார். விளங்கிய மேகத்தை மேகம் போன்ற பொழிபவரை திக்குற்ற கீர்த்தி ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன்னு சொல்றோம். இங்க திக்குற்ற கீர்த்தி ராமானுஜர்னு சொல்லுகிறார்.
அப்படி திக்குற்ற கீர்த்தி ராமானுஜரை நல்லோர் யாரெல்லாம் போய் ஆசிரியிக்கிறார்களோ, மேவும் நல்லோர் அவருடைய பாத சாயை போல ஆசிரியிக்கிற நல்லோர், அவர்களுக்கு என்ன வேணா குற்றம் இருக்கட்டும், குற்றவாளர் எது பிறப்பு ஏதி அல்வாக நின்னோர். அவன் ஆசிரியிக்கிறதுக்கு முன்காலத்துல எத்தனை குற்றமான இருக்கட்டும், ஆசிரியத்த பிற்பாடு ஒரு குற்றமும் கிடையாது. ஆசிரியக்கிறதுக்கு முன்காலத்தில் எத்தனை குற்றம் இருந்தாலும் அதுவே நம்மை ஆட்கொள்ளும். எதனால் ஆட்கொள்ளும்? அதை பார்த்து தான் எனக்கு நம்பிக்கை வந்தது, அதனால் ஆட்கொள்ளும். அது இருக்கவே தான் ஆசிரியத்தோம் சுவாமிய, அதனால் ஆட்கொள்ளும், அதுவே நம்மை ஆட்கொள்ளுமே என்று சாதித்தார். யஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே தஸ்மை தேயம் ததோக்ராக்கியம் சசபூஜ்யா யதாக்கியம். பகவானே புராணத்துல சொல்றார், பக்தி அஷ்டவிதாக்கியஷா யஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே. என் இடத்துல இருக்கிற பக்தி ஒரு மிலேச்ச இடத்துல இருந்தா கூட அவனிடத்துல ஞானத்தை கொடு, ஞானத்தை பெற்றுக்கொள். அவங்கிட்ட என்ன ஏது எப்படி பிறந்தாங்கிறதெல்லாம் பார்க்காதே, ஒழுக்கம் இல்லையாங்கிறதையும் பார்க்காதே. ஏனால் ஒருத்தனுக்கு துராச்சாரோபி சர்வாசி கிருத்தக்னஹா நாஸ்திக புரா சமாஸ்ரயே ஆதிதேவம். என்கிட்ட எத்தனை குற்றம் இருந்தாலும் பகவானே சரணம்னு போய் நின்னுட்டேனால் அந்த சரணம் அந்த பலத்தால் குற்றத்தை அத்தனையும் வெவ்வேறமா போக்கி விடுறார். இதுல இத்தனை குற்றம் இருக்கு. நம்ம ஒரு குற்றவாளி இருந்தார், சரணாகதின்னு வந்துட்டார், குற்றம் எல்லாம் போயிடுதுன்னு பகவான் சொல்லிவிட்டார். ஆனா நாம இன்னும் நேற்று வரையும் குற்றம் இருந்தவர் தானே சுவாமி இப்படின்னு இழுத்துட்டு இருந்தோம்னா எங்க ஆபத்துன்றார். அப்ப பகவான் இவனுடைய குற்றங்களை முழுமையாக போக்கலே நீ நம்பரேன்னு அர்த்தம். அதான் ஆகும். இது யாருக்கு குற்றம் வந்துடும்னா இவனுக்கு குற்றம் இல்லை. இப்போ இவர் ரொம்ப நன்னா கையாடின்னு போடுவார். அவர் என்ன சொல்லுவார், நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்களே எத்தனை குற்றமா இருந்தாலும் பகவான் ஆசிரியத்தா போரும்னுட்டு ஆசிரிச்சுட்டேன், உண்மையா ஆசிரிச்சுட்டேன். இப்ப அவர் ஆசிரித்த பிற்பாடு நாம் அந்த குற்ற கணக்க பார்த்தோம்னால் அப்ப அந்த குற்றம் போகலேன்னு ஆயிடும் இல்லையோ. போகலேன்னா போக்குற சக்தி ஈஸ்வரனுக்கு குறவுன்னு ஆயிடும். ஆயிடுத்துன்னா இப்ப இது விட பெரிய குற்றம், இது ஏற்கனவே ஒரு குற்றம், இப்ப அதை விட பெரிய குற்றம். அதனால பகவான் சொல்றார், என் பேர்ல சந்தேகப்படுறதா இருந்தா அவனை குற்றவாளின்னு நினைக்கிறார். என்கிட்ட சந்தேகம் இல்லைன்னா அவனை குற்றவாளி இல்லைன்னு நினை, என்கிட்ட சந்தேகம் பட்டியானாத்தான் அவனை குற்றம் நினைக்க முடியும்னா இந்த கோணத்துல பார்த்தோன்னே சுவாமி அடிய படல சுவாமி விட்டுடும், ஏன்னா ரொம்ப நழிய எடுத்து ரொம்ப பயமா வேற இருக்கு, நிச்சயமா படல. அந்த வார்த்தை நம்ம வாயில வரணுங்கிறதுக்கு தான் இத்தனை பாடுபடுறாவா. ஏன்னா இதை நம்ம பயப்படுத்தலைன்னா ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம சம்பிரதாயத்திலேயே பயப்படாம தட்டி கொடுத்து நிறைய விஷயத்தை சொல்லிட்டா அதனாலேயே கட்டுப்பட்டோம். சில விஷயம்லாம் பயப்படுத்தினா தான் நடக்கும். கேட்கறியா இல்ல நரகமா என்றா வருவாளே தவிர எல்லாம் மயிலேன்னா எத்தனை நாள் போடும், பண்ண மாட்டேங்குது. அதுவும் இந்த கலிகாலம் ரொம்ப வளர அப்படியே சொல்லினா நம்ம ஆச்சாரியெல்லாம் ரொம்பவே சாத்திகள், ரொம்ப நல்லவா. அதனால அவ சமாஷனம் பண்ணக்கச்சே கூட கையில ஒரு வெத்தலையை வச்சிருந்து அந்த சங்க சக்கரத்தை நெருப்புல வாட்டிட்டு வெத்தலையில தொட்டு இந்த குழந்தை கூண்டு வந்திருக்கான், நான் வேற எங்கேயான அதிகமா சூட்டை போட்டா இவன் பிள்ளை வருவானோ இல்லையோ தெரியல இப்போ. அதனால சரி ரொம்ப பார்த்து மெதுவா. பல பேருக்கெல்லாம் இப்ப சங்க சக்கரம் தெரியறதே இல்லை. சில பேர் என்ன படப்பா நன்னா தெரியும், ஆனா பலருக்கும் தெரியலன்னா ஆச்சாரியர்கள் ரொம்ப சாத்திகர்னு அர்த்தம். அதனாலதான் அது தெரியல போல இருக்கு. இப்போ அவருக்கு அந்த சின்ன சூடு நெருப்பு படுறது கூட பிடிக்கலன்னால் இப்ப வாஸ்தவம் அவருடைய உயர்ந்த குணம் அவ அப்படி இருக்கா. ஆனா இங்க அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. அவ அப்படி என்னை ஏத்துக்கிற அளவுக்கு எங்கிட்ட நன்மை இருக்கணும் இல்லையோ. அவ தங்க பெருமையை என்ன பாதுகாத்துட்டா, இங்க திரும்பி பார்த்தா இங்க ஒண்ணும் இல்லையே. அதனால கொஞ்சம் தட்டி சொன்னாதான் இது வரும். பயப்படுத்தித்தான் மத்த எல்லாத்திலையும் பயப்படுத்தல, பாகவத அபச்சாரத்தை மட்டும் ரொம்பவே பயப்படுத்திட்டா நம்ம பூர்வாச்சாரியர்கள். எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு சாதுரேவ சமந்தவ்யா. என்கிட்ட யாருத்தான் சரணம்னு சொல்லிட்டானோ அனைத்து குற்றங்களையும் மறந்து அவனை சாதுவாகவே கொள்ள வேண்டுங்கிறார் பகவான். சாதுரேவ சமந்தவ்யா சமயக்கு வியவசித்தோ ஹி சஹா. இது கீதையில திருவாக்கு. அவன் தான் என் அடையத்துக்கு வேண்டிய அத்தனையும் ஒழுக்கா பண்ணிருக்கான்னு நான் ஒத்துக்கிறேங்கிறார். ஈஸ்வரன் மட்டும் நான் ஒத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னால் மேல் நீதிமன்றம் இல்லை. அவர் ஒத்துனுட்டாருங்கிறதுக்கு நம்ம ஒத்துணுதான் ஆகணும். ஆழ்வார் பாசுரத்தில் சிறுமாமனிஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவே என்னும் தமர்களாம் அவர்க்கே குடிகளாச் செல்லும் நல்ல பொற்பாளே என்னும் அடியார்ந்த வையமுண்டு ஆரிடை அன்னவசம் செய்யும்படி ஆதுவில் குழவிப்படி எந்த விராந்தனக்கடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார்தம் அடியோங்களே என்னும் எத்தனை இடத்திலே. இப்போ திருச்சேர பாசுரத்தில் திருவங்கியாழ்வார் சாதித்தார், கஞ்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தளல் போல் கூந்தளாலை மஞ்சேர முளையுண்ட மாவதலாய் செல்வத் தஞ்சேர எம்பெருமான் தாழ்விழுவார் காண்மின் என் தலைமையலாரே. யாரெல்லாம் திருச்சேர சாரநாத பெருமாளை சேவிச்சுட்டு வராளோ அந்த திருவடியை என் தலையால தாங்குவேங்கிறார். இன்னும் எத்தனை சப்தம் சொல்றது, எத்தனை பாசுரம் இருந்தால் இதுதான். அதனால அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும்.
புண்ணியத்துக்கு அஞ்சுகிறவன் பாபத்தை பண்ணான். உலகோகாச்சார் சாதிக்கிறார். புண்ணியமே பண்ணி வச்சிருந்து சேர்த்து வச்சிருந்தோம்னா மோட்சத்துக்கு போக விடாதே. என்ன இவர் கேட்கிறார், சுவாமி திருவடிகளை ஆசிரிச்சிட்டோம், ஆசிரிச்ச பிற்பாடும் ஒருத்தன் பாவம் பண்ணா என்ன பண்ணுவீங்கிறார். பண்ண மாட்டான். ஏன்னா பார், ஆசிரித்த பிற்பாடு புண்ணியத்தை பண்ணாலே பயப்படுறான். ஏன்னா புண்ணியமும் அதற்குரிய பலத்தை கொடுக்கும், மோட்சம் போக விடாது. புண்ணியமும் விலங்குதான், பாபமும் விலங்குதான், ரெண்டும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகாது. ஆனா புண்ணியம்ங்கிறது தங்க விலங்கு, பாபம்ங்கிறது இரும்பு விலங்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். விலங்க போட்டு இழுத்துன்னு போறச்சே தங்க விலங்க போட்டு இழுத்துன்னு போனா என்ன, இரும்பு விலங்க போட்டு இழுத்துன்னு போனா என்ன. அதனால புண்ணியம் பண்ணவே பயப்படுறவன் பாபம் பண்ண மாட்டான்ங்கிறார். ஏன்னா மோட்ச விரோதின்னு தெரிஞ்சு போச்சு. மோட்சத்தில் இருக்கிற ஒரே விருப்பத்தினால்தான் உடையவர் திருவடியிலே சரணம் வந்திருக்கான். அப்புறமும் பாபம் பண்ணான்னா அவனுக்கு மோட்சத்தில் இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், விட்டுவிட வேண்டியதான் என்று. அப்படியே இருந்தாலும் ஜாதேவி என் அடியாரது செய்யார் செய்தாரே நன்னு செய்தார் என்பர் போலும் சுவாமி திருவடிகளை ஒருத்தன் பச்சுட்டான்னால் அப்புறம் ஒருவேளை குற்றமே இருந்தாலும் அதை பகவான் எப்படி நடத்திக்கிறான். அதெல்லாம் ராமானுஜர் திருவடி சரணம்னு வந்துட்டான். இனிமேல அங்க இருக்கிற குற்றத்தெல்லாம் நான் பாக்குறதா இல்ல. சித்திரகுப்தா புஸ்தகத்தை மூடிடுவார். அவர் புஸ்தகத்தை மூடுன உடனே அது எப்படின்னு அவர் வாய் கறக்காது. நம்ம வாய் உடனே அதே ஆட்சேபிக்கும். அது எப்படி தேவரீர் சொன்ன மூட முடியுமா இப்படின்னு இல்லையோ. ஆனா அவர் சொல்றாருன்னா மூடுறானே, அதனாலதான் அவருக்கு கைகறி கொடுத்திருக்காரு, நமக்கு தரமாட்டேங்கிறார். எக்குற்றவாளர் இது விரப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்னும் ததைவ முட்நாத்யஜுவான் நசேஷதா என்னும் அவர் திருவடி சம்பந்தமே, அவர்களோட தொடர்பே அப்போதே அனைத்து பாபங்களையும் போக்கி விடுங்கிறது உறுதி. எப்ப பாபம் போயிடுத்தோ நீ எதுக்கு அவனை குற்றவாளர்ங்கிற? அவன் சம்பந்தத்தால, ஈஸ்வர சம்பந்தத்தால, ஆச்சாரிய சம்பந்தத்தால பாபம் போயிடுத்தவனுக்கு. போன பிற்பாடு நீ இருக்குன்னு சொல்லிட்டியானா நீ தான் பிராந்தனா இருக்கணும். நீ முட்டாளா இருப்ப. அதனாலதான் இல்லாததை இருக்கு நீ பார்த்துட்டு இருக்கே. உன்னை மாற்றிக்கொள் திக்குத்த கீர்த்தி ராமானுஜனை என் கைவினையாம் என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குத்தவாளர் எது பிறப்பேதியல்வாக நின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பவியல்வே நம்மை ஆட்கொள்ளும். இன்னைக்கு பார்க்க வேண்டியதுல இப்போ கடைசி பாசுரம் 27வது பாசுரத்துல சாதிக்கிறார். ஆச்சரியமான பாட்டு. கொள்ள குறவர் சிலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளச் சுடர் விடும் உன் பெரும் மேன்மை கிழுக்கிதன்னு தள்ளு திறங்கும் இராமானுஷா என் தனி நெஞ்சமே. என் தனி நெஞ்சம் கொஞ்சம் பயப்படுறது. இப்போ தனியா இருந்தாலே பயப்படும். கூட்டத்தோடு இருந்தோம்னா ஒரு பயம் இருக்காது. ராத்திரி வேலை உடம்பு அதிகமா படுத்தும் தெரியுமா. ராத்திரி தான் வியாதி வந்ததுன்னா ராத்திரி வேலை வேற வியாதி வந்துருந்துவா. அதே பகல்ல வந்ததுன்னா பெருசா பயப்பட மாட்டோம். ஏன்னா கூட ஆள் இருக்கிற தைரியம். ராத்திரியா இருந்தா ஒத்துரு இருக்க மாட்டாளோ இல்லையோ, அந்த பயம் வந்துடும். இருட்டுனாலே பயம், இது தனிமைனாலே பயம். என் நெஞ்சு இப்ப ரொம்ப பயப்படுறது. ஏன்னால் அடியன் தேவரியரோட சேர்ந்துட்டேன். இது எங்க கொண்டு போய் விட போறதோ தெரியல. இப்பதானே அவரோட சேர்ந்தது எல்லாம் நல்லதுங்கிறீர்கள். எனக்கு ரொம்ப நல்லது, அவருக்கு என்ன வந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்போ அதுதான் இது கூட உண்டானால் அவன் பெரியாழ்வார் பகவானுக்கு என்ன வந்துருமோன்னு பயப்பட்டாரோ இல்லையோ. ஆண்டாள் எம்பெருமானுக்கு போற்றி போற்றின்னு பாடினாரோ இல்லையோ. நம்ம சேர்ந்துட்டமே இவருக்கு என்ன வந்துருமோன்னு பயப்பட்டா அதுதான் மங்களாசாசனம்ங்கிறார். மங்களாசாசனம்னு தனியா போற்றி சொல்ல வேண்டாம். இப்போ அடியேன் வந்துட்டேனே இவருக்கு என்ன ஆகுமோ. அவரா இருக்கார். அடியே ரொம்ப தாழ்ந்தவர். இந்த நீச்சலுக்கு அவரோட தொட்டேனாலே அவருக்கு என்ன வருமோன்னு பயப்படுறானோ இல்லையோ. இது ரொம்ப உயர்ந்த எண்ணம். அந்த எண்ணமே இந்த பாசுரத்துல இருக்கு. கொள்ள குறைவற்று இலங்கி ராமானுஷா தேவரியர் கொள்ள கொள்ள குறைவற்று இருக்கிறீர். எத்தனை பேர் தேவரியர்கிட்ட எத்தனைய வாங்கிட்டு போனாலும் குறவில்லை. நம்ம இப்ப பாத்திரத்துல வச்சுட்டு இருக்கோம், ஒரு படி பண்ணிருக்கோம்னா கொடுத்து முடிஞ்சா தீர்ந்து போயிடும். குறவு கொள்ள கொள்ள குறவு. ஆனா ராமானுஷரிடத்துல கொள்ள கொள்ள நிறைவு, குறவில்லை. கொள்ள குறைவற்று இலங்கி ஒரு குறைவற்று இருப்பதாய் கொடுக்க பெற்றால் உஜ்வலமாய். முதல்ல கொடுத்துட்டே இருந்தா குறையும், இது முதல் கஷ்டம். 2 கொடுத்தாலே கொஞ்சம் முகம் சொணக்கமா தான் இருக்கும். இப்ப நம்ம வண்டியில ஏற போவோம், இங்கேருந்து அங்க போனோம், திருவல்லிக்கேணி கொண்டு போய் விடணும், எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு சந்தோஷமா கொடுங்க சுவாமி அப்படின்னு அவர் சொல்லுவார். இவன் உடனே சொல்லிட்டான், கொடுக்கறதே சந்தோஷம் இல்லை எனக்கு, அதுக்கப்புறம் நான் எப்படி சந்தோஷமா கொடுக்க முடியும். அதனால யாருக்கு கொடுக்கறதுல சந்தோஷமே இருக்காது. கொள்ள குறைவற்று கொடுக்கறதுனால குறைய மாட்டார், கொடுக்கறதுனால இலங்கி சந்தோஷப்படுறார். நம்ம கிட்ட ஒருத்த ஞானத்தையும் பக்தியும் எடுத்துட்டா நன்னா இருக்கான் என்ற ஒரு முகத்தை பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கொள்ள குறைவற்று இலங்கி கொழுந்து விட்டு மேன்மேலும் இழகிப்பதித்து. கொழுந்து விட்டு ஒரு இலை நன்னா வளர்றதுன்னா அது கொழுந்து விடணும். அப்படின்னா தான் புதுசு வளர போறதுன்னு அர்த்தம் இல்லையோ. கொழுந்து விடுதல்ங்கிறது 2 அர்த்தம். இங்க சொல்றது நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னா பிரதான ஜுவாலை மேல இருக்கும், அதுல இருந்து ஒரு கொழுந்து கீழே பிடிச்சுக்கும்.
அது மெதுவா வளரும். அதுல இருந்து ஒரு கொழுந்து கீழே வரும், அது மெதுவா வளரும். அப்ப மேல மேல எரியறதுக்கு கொழுந்து விட்டு எரிதல் வரும். அதே போல இலை தழையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, அதுல சின்ன கொழுந்து விடும், அது பெருசாகும். அதுல சின்ன கொழுந்து விடும், அது பெருசாகும். அத போல ராமானுஜர் ஒத்தரை ரட்சிச்சுட்டு இலங்குகிறார். இல்ல கொழுந்து விட்டு படருகிறார். இவனை ரட்சித்தமே இவன் பேரனை கொண்டு வருவனோ, அவனை ரட்சித்தானே நம்ம கொழுந்து விடலாம். அப்பதானே நம்ம கருணை இன்னும் வளரும். என்ன இலங்கி நிற்கிறீர் கொள்ள குறவத்திலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தலத்தினால் தேவரியுடைய ஔதாரியம் கொடுக்கும் தன்மை அந்த வள்ளல் தலத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய். மகா பாபம் பண்ணினவனான அடியனுடைய மனத்திலே தேவர் வந்து புகுந்தீர். தேவர் பெரியவர், அடியேன் நீச்சன் என்று பாராமல் புரிந்தீர். வசிட்டாச்சாரியர் எங்கேயானு போவரா? அவர் போற இடத்துக்கு தான் போவார். பெரிய ரிஷிகள்லாம் எங்க கூடியிருக்காலும், மகான்கள்லாம் எங்க தீர்க்க சத்திரையாக இருக்காலும் அங்க போவார். இப்ப வசிட்டரை நீங்க போய் முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க. யார் வீட்டுக்கு அவர் வரமாட்டார். முதல்ல அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, யார் பார்த்திருக்கோம் தெரியாது. அவர் அவராத்தான் இருப்பார், வரமாட்டார். ஆனா உடையவரை போய் அடியும் குடிசைக்கு கூப்பிடலாமே. வருவரேன்னு வசிட்டர் என்ன, இவர் என்ன சுவாமி? அவர் இவர் தாழ்ந்தவர்களுக்காக இறங்கி வந்திருக்கிறவர். கங்கை ஆகாச கங்கையா ஓடிந்தது, அங்கேயே ஓடிந்தா நான் எப்படி தீர்த்தமாடி பாபத்தை போக்கிக்க? நிம்னகானாம் யதா கங்கான்னு சொல்லுவா. தாழ்ந்து இறங்கி வந்தவர்களுக்குள்ளேயே சிறப்புடையவளார் கங்கா. அது வரவே தானே, அதனாலதான் அவளுக்கு கங்கான திருநாமம். அதே போல கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தலத்தினால், தேவரியுடைய வள்ளல் தலத்தினால் இங்கு வந்தீர். வெள்ளச்சுடர் விடும் உன் பெரும் மேன்மைக்கு இழுக்கிதென்று. வெள்ளச்சுடர் விடும், வெள்ளை பரிசுத்தம், வெளுப்பு நடை சுத்தம் அல்ல. வெள்ளச்சுடர் விடும் பரிசுத்தமாய் சுடர் விடும் விளங்கா நின்றுள்ள பளபளத்து சாத்திக ஸ்ரத்தையோடு இருக்கிற உன் பெரும் மேன்மை, வெளுப்ப சுத்தமா இருக்கிற உன்னுடைய மகா பிரதை, அந்த மேன்மைக்கு இழுக்கு. தேவரீர் வந்து இந்த அழுக்கிற உட்காட்டினோ இல்லையோ, எனக்கு பயம் வந்துருது, இது உங்க இழுக்கு கொடுத்துருமோ. இது அழுக்கு, நீரா ரொம்ப விவரிந்தவர். அப்ப தேவரீர் இங்க வந்தா இது இழுக்கு கொடுத்துருத்துன்னா, இழுக்கிதென்னு தனி நெஞ்சம் என்னுடைய நெஞ்சமானது, துணையின்றி தவிக்கும் நெஞ்சமானது என் நெஞ்சம் தள்ளுற்று இறங்கும். ரொம்ப தள்ளாடுறது, பயப்படுறது. எங்க தேவரீர் வந்து உட்கார்ந்து விட்டீரோ, என்னால முடியுமோ இல்லையோ. ஆரோத்தான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார். நம்ம ஒரு தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, யாரான எப்பவான துப்பாக்கி எடுத்து சுத்தி வந்துட்டே இருக்கார். அந்த சமயத்துல ஒரு பெரிய ஆச்சார புருஷ கொண்டு நம்ம வீட்டுல உட்காந்து வச்சுட்டே இப்ப நமக்கு பயப்படுறதை விட்டு அவருக்கு பயப்படணும். நம்மள அடிக்கிற வேகத்துல ஆறான ஒருத்தர் அவரை வந்து அடிச்சுட்டு போயிட்டான்னா, அதை போல சொல்றார், நான் பெரிய தீவிரவாதி, சம்சாரிகளுக்குள்ள தலைவன், இந்த வீட்டுல போய் தேவரியர் வந்து உட்கார்ந்து இருப்போ யார் என்ன பண்ணுமோன்னா, சாமி சிரிச்சுன்னு சொல்றார், எது ஒன்ன துன்பம் கொடுக்க வந்தாலும் வராது பார், வீட்டு வாசலுக்குள்ள நுழையாது. ஏனெனில் உனக்கு துணை இல்லேன்னு தவித்தீர், யாம் துணையாக அமர்ந்தோம், இனி எத்துணையும் நீர் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறதுதான் சுவாமி சொல்லிட்டார். எனக்கு இனிமே கவலை இல்லை என்று சொல்லுகிறார். இழுக்கிதன்னு என் நெஞ்சம் தள்ளுற்று இறங்கும், ரொம்ப தளர்ந்து ஈடுபடா நின்றது தேவரீர். குற்றமே சர்வகாலம் விஷயமாக கொடுக்க பாபிட்டனான என் நெஞ்சிலே. குற்றம் 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 மீண்டும் மீண்டும் என் நெஞ்சில் இருக்கிறது அது. ஆனா அந்த குற்றத்தை பாராம வந்து அமர்ந்தீர். சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனா பயப்படுறேன். ஏன்னா என் குற்றம் அவ்வளவுன்னு எனக்கு தெரியும். கொள்ளை குறவற்றிறங்கி கொள்ள கொள்ள வேண்டுவார் வேண்டுவது எல்லாவற்றையும் கொடுக்கிறார். போருங்கிற புத்தி இல்லே, கொடுத்துட்டு இருக்காருங்கிறதுக்காக குறைஞ்சி போயிடவே மாட்டார். இன்னும் கொடுத்து நாள் குறைப்பட்டு அழிந்து போம். கொடுக்க கொடுக்க பாத்திரம் காலியாகும். ஆனா ராமானுஜர்ங்கிறவர் கொடுத்து கொடுத்து குறையவே மாட்டார். அப்படி இல்லை, வளர்ந்து கொண்டு போகிறார். ஒருத்தரே பார்த்திருக்கோம், யார் கோவப்பட்டாலும் தபசு போயிடும். துர்வாசர் கோவப்பட்டா வளர்ந்துடும். அவர் ஒருத்தர் மட்டும் கோவப்பட்டு சாபம் கொடுத்தாருன்னா 2 மடங்கு ஆயிடுங்கிற இல்லையோ. அது போல யாருக்குமே இப்போ பிரசவம் ஏற்பட ஒரு பெண்ணுக்கு இளமை குறைஞ்சிட்டு தான் போகும். பகவான் அவதரிச்சு பிரசவம் அவளுக்கு இளமை வளர்ந்துட்டே போறதான். இன்னும் கார்பண்ணனேன்னார். அதை போல ராமானுஜர் கொடுக்க கொடுக்க தாழ்ந்தவர்களை திருத்த இன்னும் வளர்றார். அதனாலதான் கொழுந்து விட்டோங்கின்னு சொல்லுகிறார். இலங்கி இந்த பிரபாவத்தாலே ஆவிரபூத் ராமானுஜ திவாகரா. நீர் எப்படி படிச்சுட்டு இருக்கீர்? சூரியனும் இல்லையோ. புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரஹான்னு சொல்லப்பட்டபடி பிரகாசித்து பல்லவித்த உன் வள்ளல் தலத்தினால். உன் வள்ளல் ராமானுஜர் அவதாரத்திலிருந்து தொடங்கி உபதேசித்து விசதமாக அறியாதன அறிவித்து ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை கொடுத்து தத்துவ உபதேசத்தை செய்து இது இத்தனை செஞ்சு வந்திருக்காருன்னா வள்ளல். இப்ப ராமானுஜர் என்ன வள்ளல்? நம்ம என்ன படைத்தாரா? பணம் காசு கொடுத்தாரா? தத்துவங்களை உபதேசித்தாரோ இல்லையோ, அதுதான் நிஜமான வள்ளல் தன்மை.
மற்றதெல்லாம் நிற்கும் காணப்படும். தத்தேனையா சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமஹா முனிவராய பராசராய. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திரம் ஆரம்பத்துல சாதிக்கிறார். அந்த பராசர மகர்ஷிக்கு வணக்கம். உங்களுக்கே தெரியும், ஆளவந்தார் பரமோதித்தவுடன் விரல்கள் 3 மடங்கி இருந்தன. அத ராமானுஜர் தான் நிமித்தறதுக்கு 3 பிரதிஜை பண்ணார். நிமிர்ந்ததுன்னு கேள்விப்பட இல்லையோ? அதுல என்னத்துக்காக? பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் முதல் ஆசை. 2வது ஆசை, 3வது ஆசை, பராசர் மகர்ஷியினுடைய திருநாமத்தை நம்ம சம்பிரதாயத்துல ஒரு குழந்தைக்கு வைக்கணும். நம்மாழ்வார் திருநாமத்தை ஒரு குழந்தைக்கு வைக்கணும். அவருடைய 3 ஆசை. 3 ஆசை செய்துட்டார். இது நமக்கு தோணும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்றது பெரிய காரியம். அது ஆசைப்படட்டும். பேர் வைக்கிறதா ஒரு விஷயம். அதை போய் பெரிய ஆசையா நினைச்சிட்டு இருக்காரு. என்னால் அப்ப ஆளவந்தார் திருவுள்ள என்ன நினைக்கிறது? பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்றது எவ்வளவு சிறப்புடையதோ பராசரருக்கு நம்மாழ்வாருக்கு நன்றி சொல்ற மாதிரி பேர் வைக்கிறது அத்தனை சிறப்புடையதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் ஆச்சாரியர்களிடத்துல நாம செலுத்த வேண்டிய கிருத்தஜதை. அந்த கிருத்தஜதைய நன்றிய மறந்து போடுறோம். நம்ம நினைச்சுக்கிறது புஸ்தகம் எழுதி வச்சிருக்கா, நிறைய பேர் எழுதியிருக்கா, நம்மளும் படிச்சிருக்கோம் விடுவோம். அந்த எண்ணம் இருந்தா ஒரு துளி அந்த கிரந்தத்தில் இருக்க அர்த்தம் புலப்படாது. இல்லைன்னா ஆளவந்தார் போன்ற மகாச்சாரியர் ஒரு பேர் வைக்கிறது பெரிய விஷயமாச்சாரமா? நிஜமா நம்மளே பெருசா ஒத்துக்க மாட்டோம். என்ன சுவாமி இது? எங்கேயோ ஊர்ல இருந்திருப்பா, அந்த ஊர்ல இருக்க குழந்தை பிறந்திருக்கும், ஊர் பேரையே வச்சுருவோம். இது எத்தனை பேர் பண்ணிருக்கா? அப்ப இது எதுக்கு சுவாமி இப்படி பண்ணிரு? உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே, நீர் பரமசிவட்டவனா இருக்கீரே, என்னென்னமோ பேர் வச்சிருக்கீரேன்னா அது அந்த ஊர்ல இருக்கிறச்சு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அதை வச்சுட்டாருன்னா வச்சிருக்கலாம். அப்ப அவ்வளவுதான் நமக்கு இருக்கிறது. இங்கே சொல்றார் அப்படி அல்ல. ராமானுஜர் ஒரு பேரை வச்சு பராசர பட்டர் பேர் வச்சார், பராசரருக்கு நன்றி சொல்றதுக்காக. அத போல சிறிய கோவிந்த பெருமாள், கோவிந்த பெருமாளுடைய திருத்தம்பையாருக்கு குறைப்பிரானான நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சூட்டினார். இது சூட்டின உடனே ஸ்ரீபாஷ்யத்தை சுலபமா எழுதிடுவேன், இது பெரிய காரியமா போச்சு, நல்ல வேளை இதை சொல்லி ஆளவந்தாருக்கு கிருதஜதையை தெரிவிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கணும்னால் அப்ப அந்த கிருத்தஜதை, அந்த நன்றி உணர்வு எவ்வளவு முக்கியமா இருக்கு. அதனால தத்துவங்களை உபதேசித்த பராசரர் முக்கியம், நம்மாழ்வார் முக்கியம். தத்துவோபதேசம் பண்ணாலே அவன் தான் சிறப்புடையவன். அதனால அவர் ஒண்ணுமல்லே நினைச்சுக்க முடியாது. இப்போ ராமானுஜர் நமக்கு தத்துவோபதேசத்தை செய்திருக்கிறார், அறியாதன அறிவித்தார். அதைத்தான் உன் வள்ளல் தனம்ங்கிறார். என்னது ராமானுஜருடைய வள்ளல் தனம்? 10,000 கொடுத்தார். அவருடைய வள்ளல் தனம் தத்துவங்களை உபதேசித்தது, 10-15 கொடுத்ததல்ல. தத்துவார்த்தத்தை உபதேசித்தீர் உன் வள்ளல் தனத்தினால். லோகத்திலே நானும் வள்ளல் தனம் பார்த்திருக்கோம். இது உன் வள்ளல் தனம். லோகத்துல சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக கொடுத்தார் கேள்விப்படுறோம். கர்ணன், சிபி, மான்தாத்தா இதை போல இருக்கிற வதான்யர்களா இருக்கிற பல பேர் உண்டு, அவர்களாம் கொடுத்திருக்கா. ஆனா அவ யாரு கொடுப்பா தெரியுமோ? 1, 2, 3, 4 வித்தியாசம் சொல்லிட்டா. சிபியும் மான்தாத்தாவும் யாரு கொடுப்பா? வந்து பிரார்த்தித்தவர்களுக்கு கொடுப்பா. 2 பாத்திரம் அருந்து பிச்சை எடுவா. 3 அவனிடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து தகுதி இருக்கிறவனாங்கிறத கொடுத்துருவா. அதுக்கப்புறம் 4 பரமபுருஷார்த்தம் கொடுக்கிறது, இந்த லோக ஐஸ்வர்யத்தை தான் கொடுப்பா. ஆனா தேவரீர் கேட்காமல் கொடுத்தீர், நான் யார் என்று பார்க்காமல் கொடுத்தீர், என்னிடத்தில் எந்த முயற்சியும் இல்லாமல் கொடுத்தீர், இந்த லோகத்தை இல்லாம அந்த லோகத்தையே கொடுத்தீர். அப்ப அது என்ன வள்ளல் தலம்? அதனாலதான் உன் வள்ளல் தலத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய். இந்த தாழ்ந்த அனாதி காலம் பகவானுடைய திருநாமத்தை மறந்திருக்கிற என் மனத்துக்குள்ளே புகுந்தீர். பக்தாய விஷயாசந்தி பத்தம் பந்தாய. விஷயத்துல விருப்பம் இருக்கிற மனசா இருந்ததுனால் திரும்ப திரும்ப சம்சாரத்துலதான் அது போட்டு கட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட மனசுல தேவரீர் புகுந்து விட்டீர். ஸ்ரீ விட்டுலோக மணிமண்டபம் அர்க்கதாயி என்னும்படியான தேவரீரான் விட்டுலோகத்துக்கு போறதுக்கே வழிகாட்டுறவர். அடியேன் ரொம்ப தாழ்ந்த உள்ளம் இருக்கிறவர். வெள்ளச் சுடர் விடும் உன் பெரும் மேன்மைக்கு வெளுத்த அடியார்களுக்கு ஆட்படுத்துகிற சுத்த ஸ்வபாவம். தேவரீருடைய பெருமை பார்த்துட்டு அடிய உம்ம திருவடியில் வந்து நின்ன உடனே அப்படியே சேவிச்சிருன்னு சொல்லாமல் அதோ ஆழ்வான் திருவடிய 10 நீர் சொன்னிருப்பாரோ, அதுதான் வெள்ளச் சுடர் விடும் உன் பெரும் மேன்மை. உம்ம மேன்மை எனக்கு தெரியும், ஆனா தன் சிஷ்யனுக்கு அந்த பிரபாவம் இருக்கணும், அவனை பற்றணும் நினைச்சிருப்பாரோ. அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலம், அதுதான் உம்முடைய பெருமை. வெள்ளச் சுடர் விடும் கொழுந்து விட்டோங்கி இருக்கிற உன் பெரும் மேன்மைக்கு, தேவரீருடைய பிரபாவத்துக்கு, நிகம ஜலதிமேலா பூர்ண சந்திரராகையாலே பிரபாவத்துக்கு இழுக்கிதன்னு தள்ளு திறங்கு. ஆனா இவ்வளவு பெரிய பெருமை இருந்தா கூட அது ஏதான் இழுக்காயிடுமோ, என்ன தேவரீர் சேர்த்துன்றது குற்ற கண்ணோட பார்க்கப்படுமோ பயமா இருக்குங்க. ஏன் நல்லதை சொன்னா யாரான குற்ற கண்ணோட பாப்பாளான்னா? பண்ணுட்டாரே ராமனே பண்ணுட்டாரேன்னா. எங்கே செய்தார்? சீதா அசோகவனத்தில் சிறைப்பட்டாள். அப்ப ராவணனையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு நல்லுபதேசம் செய்தாள்.
ராவணனே மித்திரமோபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா, போகாதே ராமனிடத்துல போ, தப்பு பண்ணாதேன்னு சொன்னாலும் இல்லையோ. ராவண பவனத்துல இருந்து ராவணனுக்கும் நல்லது சொன்னது சீதைக்கு இருக்கிற பெருமை தானே. ஆனா அது ராமன் கண்ணில் எப்படி பட்டுடுது? என்ன சீதே 10 மாசம் மாற்றான் வீட்டில் போய் இருந்தாயாமே அப்படின்னு ராமனே அக்னி பிரவேசம் பண்ண வச்சுட்டாரோ இல்லையோ. அடியனுக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. அத போல ஒம்மா அந்த ராமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஏனால் தேவரீர் அடியனுக்கு உட்காந்து வச்சு நல்லது சொன்னீர், என் உள்ளத்துல வந்திருக்கீர், நான் தான் ராவணன், என் உள்ளம் தான் அசோகவனம். சீதை எப்படி ராவணனுடைய அசோகவனத்துல போய் ராவணனுக்கு நல்லது சொல்லி ஆனா கெட்ட பேரை சம்பாதிச்சிருந்தாளோ, அதே போல இந்த நீச்சனான ராவணனான அடியனுடைய உள்ளமாகிற அசோகவனத்திலே நீர் வந்து இருந்து அடியனுக்கு நல்லது சொல்ல போக உமக்கு கெட்ட பேரா படுத்துனா என்னதான் பயமா இருக்கு. நான் சரியா பிடிச்சிட்டா இருக்கும். இந்த இடத்தை எடுத்ததுதான் வாழ்க்கை ரொம்ப பெருமை. ஏன்னா நமக்கு இன்னும் தோணிட்டு இருக்கும், நல்லது சொன்னா கூட குற்றமா நினைப்பாளான்னு நினைச்சுட்டாரேங்கிறார். யாரையோ இல்ல, கைப்பிடித்த மனைவி சீதைய ராமன் தப்பா நினைச்சிருப்பாருனால், ராமானுஷாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால உன் பெருமேன்மைக்கு இழுக்கிதன்னு என் தனி நெஞ்சம் தள்ளு திறங்கும், மனசுலே ரொம்ப கிளேசமா இருக்கு, நமக்கு ரொம்ப ஆப்தரா இருப்பாளோ சொன்னால் செய்தது சாபகமா இருக்கும், தள்ளு திறங்கும், ஈடுபட்டு இது எங்க கொண்டு போய் விடுமோ என் பயத்திலேயும் தவிக்கிறேன், தள்ளு திறங்கும் என் தனி நெஞ்சமே. இத்தனை நாளா பண்ண பிராதிகுல்யத்துக்கு என்னோட சதிருஷர் இல்லை. ஏன் தனி நெஞ்சம்ங்கிறார்னா, இவ்வளவு நாள் நான் எத்தனை தப்பு பண்ணிருக்கேனோ அதுக்கு நிகரா இன்னொருத்தர் பண்ணது இல்லையா, அதனால நான் ரொம்ப தனியவன் தெரியுமோ. நான் ரொம்ப தனி. என்ன தனினா, இத்தனை குற்றம் வேற ஒருத்தரும் பண்ணினது இல்லை, அதனால தனி. தள்ளு திறங்கும் என் தனி நெஞ்சமே என்று 27ஆம் பாட்டு முற்றிற்று. கொள்ள குறவச் சிலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய், வெள்ளச் சுடர் விடும் உன் பெருமேன்மை கிழுக்கிதன்னு தள்ளு திறங்கும் ராமானுஷா என் தனி நெஞ்சமே என்பதோட 27 பாசம், 27 நட்சத்திரத்துக்கு 27 பாட்டா இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம். மேலுள்ள பாசனங்களுடைய அனுபவம் பக்தர்கள் அனைவருக்கும் கிட்டி ராமானுஷ அனுகிரகமும் நீங்காத செல்வமாக நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜுனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.